அந்த ராசாத்தி இனிய என் மாமியார் இவங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கங்கிற திமிர்ல தானே இப்படி ஆடிட்டு இருக்க? டேய் இங்க பாருடி, ஒழுங்கா ஒதுங்கி போயிடுறேன்னு சொன்னல. நான் போயிடுறேங்க. அதான் என் பொண்ணு ரோஜா. என்ன ரோஜாவை பெரிய வீட்ல சேர்த்துட்டு போயிடுறேன்னு சொல்ல வர அதானே? இல்லனா ரோஜா அனாதை ஆயிடுவான்னு காரணம் சொல்லுவேன் அதானே? அந்த ரோஜா உயிரோட இருந்தா தானே பெரிய வீட்டுக்கு வாரிசாக முடியும். அவ கதைய இப்பவே முடிச்சிட்டா. ஐயோ கண்மணி, என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் குழந்தைய கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஹே, இப்படிதான் நீ அடிக்கடி சொல்லிட்டு இருக்க, ஆனா அதை நீ செயல்ல காட்ட மாட்டேங்கிறியே. நீ என்னடி போறது? நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். நிம்மதியா போய் சேரு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சாவுடி, சாவு. செத்து தொலைடி, செத்து தொலை. நீ இருக்க இருக்க எனக்கு தான் பிரச்சனை. செத்து தொலைடி, செத்து தொலை. விடுங்க, சாவுடி. கண்மணி, ஏய் கண்மணி, ஏய் சொன்னா கேளு, விடு கண்மணி. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. ஏய் விடு. இவள கொண்டாதா ஆத்ரம். ஏன் அரட்டத்தனமா நடந்துற? ஏய் ஓடி. ஸ்னேகா, ஸ்னேகா என்னாச்சு? ஸ்னேகா, உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். கண்மணி, சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் மனுஷடி நீ? கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாம இப்படி கொலை பண்ண பாக்குற? என்னடி ஜென்மம்? ஏய் அப்படி என்னதாண்டி வெறி உனக்கு? பாவம், அவளே நோய்வாய்ப்பட்டு இப்பவோ அப்பவோன்னு இருக்கா. அவளை போய் கொல்ல இப்படி ஓனாய் மாதிரி ரத்த வெறி பிடிச்சு அலையிற? ஆமா, நான் ரத்த வெறி பிடிச்சுதான் அலையிறேன். எல்லாம் உன்னாலதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பொண்டாட்டிய கண்டவ முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஐயோ கண்மணி, இங்க பார், மரியாதையா போயிடு. இல்ல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஓ, என்ன அடிச்சதும் இல்லாம கொலை வேற பண்ணுவியா? அவளை கூட வச்சுக்கிட்டு என்ன அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்புறல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாரு உன்னை எப்படி சந்தி சிரிக்க வைக்கிறேன்னு. எங்க அவங்க வீட்டுல போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. போங்க, முதல்ல போய் என்னன்னு பாருங்க. போங்க. ஏய் ஸ்னேகா, அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். அதுக்கெல்லாம் பயப்படாலும் நான் கிடையாது. இங்க வா, நீ முதல்ல உட்கார். உட்கார் இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். குடி. இன்னும் கொஞ்சம் குடி. ரிலாக்ஸ் ஆரு. ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஆக்க விட மாட்டேன்னு சவால் விட்டு போறாங்களா அந்த கண்மணி? ஆமா மாமா,
எனக்கு வந்த ஆத்திரத்துல ஓங்கி ஒன்னு விட்டுருப்பேன். ஆபீஸ்னு பொறுத்துக்கிட்டேன். எப்போ அவங்க சவால் விடுறது ரேஞ்சுக்கு வந்துட்டாங்களோ அதை நம்ம சவாலா தான் எடுத்துக்கணும். நாம எப்படியாவது ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஆக்கியே தீரணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்லை. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? மாமா, குமரி மாமா தான் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மாமா. என்னத்த சொல்றது ராசாத்தி, ஸ்னேகாவை இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த கண்மணி இங்க வந்து அவ நம்ம ஸ்னேகாவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறா. நல்ல வேளை நான் சரியான நேரத்துல வந்து கண்மணி அடிச்சு துரத்தி விட்டுட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் ஸ்னேகாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும் ராசாத்தி. என்ன மாமா சொல்றீங்க? கண்மணி அப்படி நடந்துக்கிட்டா? ஆமா ராசாத்தி, கடைசியில கண்மணி ஏன் மேல கோவப்பட்டு என்ன திட்டிட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்னேகா இப்ப ஊரை விட்டு கிளம்புறேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. என் வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்க விரும்பலன்னு ரோஜாவையும் கையோட கூட்டிட்டு போறேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. ராசாத்தி, நீ கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்து ராசாத்தி. சரி, ஸ்னேகா கிட்ட போனை கொடுங்க மாமா. இந்தா என்னங்க? பேசு பேசு. சொல்லுங்க. என்ன ஸ்னேகா நீங்க? கண்மணி பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ அப்படிதான் ஏதாவது பண்ணுவா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்க? ராசாத்தி, என்னை பத்தி நான் என்னைக்கும் கவலைப்பட்டதே இல்லை. என் கவலை எல்லாம் ரோஜாவை பத்தி தான். நான் இந்த ஊருக்கு வந்ததே ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்கணும் தான். ஆனா எப்போ கண்மணி தான் வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலா இருக்கேன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்கணுங்கிற என்னோட கனவு நடக்காமலே போயிடுச்சு. இதுக்கு மேலயும் நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அதனாலதான் நான் ரோஜாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். ஸ்னேகா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்ப என்ன, ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்குற முயற்சி நடக்காம போயிடுச்சு, அவ்வளவுதானே. அடுத்த முயற்சி பண்ணுவோம். இப்பவே பெரியத்துல இருந்து எல்லாரும் ரோஜாவை அந்த வீட்டு வாரிசா மனசளவுல ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் முறைப்படி பத்திரம் பதியல, அவ்வளவுதானே. கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடக்கும். இல்ல, அதுக்கு இல்ல. கண்டிப்பா நடக்கும் ஸ்னேகா. கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இந்த தடவை நான் ரோஜாவை எப்படியாவது பெரிய வீட்டு வாரிசு ஆக்கிடுவேன். இல்ல அப்படி இந்த முயற்சியிலையும் நான் தோத்துட்டா, நீங்க சொன்ன மாதிரி ரோஜாவை கூட்டிட்டு போயிடுங்க. என்ன நம்புங்க, கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்றேன். சரிங்க ராசாத்தி. சரி, நீங்க எதை பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. பாத்தியா கண்மணி எந்த அளவுக்கு துணிச்சிட்டாங்கன்னு? நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். எடுத்தாச்சு மாமா. என்ன சொல்ற? கண்மணி கிரிமினல் மாமா. அவளை வச்சுக்கிட்டு நாம நியாயமான வழியில போராடி ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்க முடியாது. முள்ள முள்ளாலதான் மாமா எடுக்கணும். அவர் ரூட்லயே போய் அவளை அடிக்கணும் மாமா. என்ன பண்ணலாம் இப்ப?
ஏய் கண்மணி, அத்தை, என்னடி ஆச்சு? நீ கொஞ்சம் சும்மா இருமா. அத்தை, என்ன கண்மணி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கத்தி கத்தி தான் எனக்கான நியாயத்தை பெற வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? என்ன நடந்துச்சு முதல்ல அத சொல்லு. உங்க பையனுக்கு அந்த ஸ்னேகா கூட குடும்பம் நடத்த நீங்க அனுமதி கொடுத்தீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க அத்தை. என்ன உளற? ஆமா, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு உளற மாதிரி தான் இருக்கும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஸ்னேகாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு ஏன் முன்னாடி உங்க பையன் கிட்ட சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பு தானா? ஏய், யார பார்த்து நடிக்கிறேன்னு சொல்ற? நீங்க நிஜமாதான் சொன்னீங்கன்னா உங்க புள்ள உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். ஏய், கொஞ்சம் புரியும்படி சொல்லு. உங்க புள்ள அந்த ஸ்னேகா கூட அவ வீட்ல கூத்தடிச்சிட்டு இருந்தார். என்னங்க இப்படி என்னையும் ஏமாத்திட்டு உங்க அம்மா பேச்சுக்கும் மரியாதை இல்லாம இப்படி இங்க வந்து இருக்கீங்களே, இது நியாயமானு கேட்டதுக்கு என்ன அந்த ஸ்னேகா முன்னாடி அடிச்சு கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. அவர் இவ்ளோ தைரியமா அவளை பார்க்க போறாரு, தடுத்த என்ன அடிக்கிறாருன்னா இதெல்லாம் நீங்க குடுக்கற இடம் தானே அத்தை. மறைமுகமா நீங்க அந்த ஸ்னேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறீங்க. அதான் உங்க புள்ள அவ கூட சுத்துறாரு. கேக்கு போன என்னையும் அடிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அத்தை. ஏய், போது நிறுத்து. விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற. யார பார்த்து சொல்ற? நான் ஸ்னேகா மேல காட்டுறது வெறும் அனுதாபம் தான். அதை வச்சு என்ன தப்பு கணக்கு போடாத. என்ன சொன்ன? மறைமுகமா ஆறுதல் கொடுக்கறேனா? எனக்கு என்ன உன்னை பார்த்தா பயமா? இத பார், நான் ஸ்னேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா யார் தடுத்தாலும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வைப்பேன். ஆனா அந்த மாதிரி செய்யற ஆள் நான் கிடையாது. எனக்கு இந்த குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம். நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணியும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கிறதே நீ முறைப்படி தாலி கட்டிட்டு வந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக தான். புரிஞ்சுதா? குமர ஸ்னேகா வீட்டுக்கு போனது, உன்னை அடிச்சது எதுவுமே எனக்கு தெரியாது. வரட்டும் அவன். போச்சு, மாட்ட போறான் குமர. டேய், இங்க வா. எங்கடா போயிட்டு வர? ஸ்னேகா வீட்டுக்கு. என்ன மரம் தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இப்படி கை நீட்டி அடிக்கிற? நீங்க பேசாம இருங்க. உங்ககிட்ட நான் என்னடா சொல்லிருக்கேன்? ஸ்னேகாவை போய் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்படி நான் சொல்லி இருந்தோம் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நீ அவளை பார்க்க போறேனா எங்க எல்லாரையும் நீ ஏமாத்துறன்னு தானே அர்த்தம்? ஐயோ அக்கா, இல்லக்கா. குமர என்கிட்ட கேட்டுட்டு தான் போனா. அவன் கேட்டா நீ அனுப்பி வச்சிருவியா? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? அப்படி இல்லக்கா, அவன் அவசரம்னு சொன்னான். பேசாத மங்க. நீயும் இவன் செஞ்ச தப்புக்கு உடனே இறந்திருக்கல்ல? இல்லம்மா, சித்தி மேல எந்த தப்பும் இல்லை. நானா தான் போயிட்டு வந்தேன். ஆமா, நீதாண்டா. நீயே தான். வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டா காரணம். இங்க பாருடா, 1000 தான் எனக்கு கண்மணி மேல கோவம் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமகடா.
அவளுக்கு நீ துரோகம் பண்ண நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா. ஐயோ பாவன் அந்த ஸ்னேகா மேல இறக்கப்பட்டா அவளும் உன்னை வர வச்சு தப்புக்கு உடந்தையா இருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஸ்னேகா மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா. உண்மையை சொல்ல விட்டா நாம மாட்டிப்போமே. அத்தை, நீங்க அவரு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது கதை சொல்லி உங்களை ஏமாத்துவார். இரு கண்மணி, இவன் என்னதான் கதை சொல்றான்னு பாக்கலாம். அவர் அங்க போனது தப்புதான். அதுவும் இல்லாம என்ன அடிச்சதும் தப்புதான் அத்தை. நான் அதுக்காக என்ன கண்மணி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவனை பேசவே விட மாட்டேங்கிற. அவன் பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும்ல. ஏ நீ சொல்ற. ஆமா, நானும் ஸ்னேகாவும் கண்மணிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கலம்மா. ஸ்னேகாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. சும்மா சும்மா இனிய ராசாத்திய தொந்தரவு பண்ண வேணான்னு தான் என்ன கூப்பிட்டா. நான் அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட தான் போனேன். ஆனா கண்மணி அங்க வந்து என்ன பண்ணா தெரியுமா? என்னாச்சு? நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட ஸ்னேகாவை கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டிருப்பாமா. அதான் கோவத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன். நீ பண்ணது தப்புடா. ஒரு அரெல்லாம் இவளுக்கு பத்தாது. பொண்ணாடி நீ? சமந்தி, ஏய் சும்மா இருங்க. அமைதியா இருக்கணும். செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து நல்ல பொண்ணு மாதிரி குமரனை குறை சொல்றியா? அந்த ஸ்னேகா பாவம், அவளே உடம்புக்கு முடியாம இருக்கா. அவளை கொன்னு ரோஜாவை தாயில்லா புள்ளாக்கலான்னு பாக்குறியா? பொண்ணு இங்க பாரு, போனா போகுதுன்னு உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ண உன்னை இருக்க இடம் இல்லாம ஊரை விட்டு துரத்தி விட்டுருவேன். போ ஓடி. மரகதம், அப்ப அம்மா காரிக்கு நீ 2 சேர்த்து கொடுத்துடணும். அப்பா, நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. குமரா, ஸ்னேகாக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சித்தி, உடம்பு கொஞ்சம் குணமாயிடுச்சு. ஆனா மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல. அவ குழந்தைய கூட்டிட்டு ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ராசாத்தி தான் சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருக்கா.